சமீபத்தில் வந்து சட்டப்பேரவையில எல்லா குடும்பத்துக்கு வந்து 3 சிலிண்டர் அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் பேருந்து வேற இலவசம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இவ்வளவு கடன் சுமை இருக்கு. அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி அறிவிப்புகள் மேலும் கடன் சுமை ஏற்படுத்தாதா சார்? ஏழைகளுக்கு கொடுக்கலாம். தாவேக அரசு சொன்னபடி வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் தமிழகம் இருக்கக்கூடிய நிதி நிலைமையில் இவற்றுக்கெல்லாம் நீங்கள் எங்கிருந்து பணம் கொண்டு வர போகிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. திமுக அரசு வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று அறிவித்துவிட்டு மின் கட்டணத்தை உயர்த்தினார்கள், சொத்து வரியை உயர்த்தினார்கள், எங்கெங்கெல்லாம் வரிகளை உயர்த்த முடியுமோ உயர்த்தினார்கள். தாவேக அரசும் அந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறதோ என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எங்க போவீங்க ஃபண்டுக்கு? சிலிண்டர் இன்னைக்கு விற்கிற விலையில வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களாக இருந்தாலும் கூட இதற்கான நிதிச்சுமையை எப்படி நீங்கள் சமாளிப்பீர்கள்? இப்போதுதான் மான்டெக்ஸிக் அலுவாலியா தலைமையில் ரெவென்யூ ஆகுமெண்டேஷனுக்காக ஒரு கமிட்டியை போட்டிருக்கீங்க. அந்த கமிட்டி ரெவென்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு இதுவரை இடைக்கால அறிக்கை கூட தரவில்லை. அதற்குள் நீங்கள் திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருந்தால் இதற்கு என்ன பொருள்? இதை எப்படி புரிந்து கொள்வது? சார், இப்போ போன தடவை டாஸ்மாக்ல லீக்கேஜ் இருந்துச்சு சார். கம்பெனிகள்ல இருந்து டைரக்டா யூசர் கிட்ட வந்துட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் கட் பண்ணிருக்காங்கல்ல சார்? அதெல்லாம் கட் பண்ணிருக்காங்கம்மா. அப்படி இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஊதிய ஒரு கூக்குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணணும். பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றது நான் விமர்சனம் பண்ணல, நீங்க கவனிக்கணும், அது அவசியம். ஆனா இது வந்து அவசியமா என்ற கேள்வி என்னுள் எழுது. பாப்புலிஸ்ட் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பொருளாதாரத்தை இந்த அரசும் நாசப்படுத்தி விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் வேறு எங்கேயாவது ஒரு வகையில் இதற்கான வருவாயை நீங்கள் பெருக்க வேண்டும். அது இயல்பாக கட்டண உயர்வில் தான் சென்று முடியும். 1000 பேருக்கு கொடுக்கிறதுக்கு 10,000 பேருக்கு நீங்கள் கட்டண சுமையை அதிகரித்தால் அது என்ன மாதிரியான ஆட்சி என்பதை ஆட்சியாளர்கள்